தோழமை நிஜங்களை நான் உங்களுடன் ஃபாதர் க்ரூஸ். நேர்மையோடு வாழ்வது எப்படி, நேர்மையில் நிலைத்திருப்பது எப்படி என்பதற்கு ஒரு சிறிய விளக்கம். டாம் ஸ்மித் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நேர்மையோடு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அரசு அதிகாரி. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க பேர் சாரா. அந்த பொண்ணு ஒரு நாள் கேட்டுச்சு, அப்பா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உடம்பு சரியில்லை, வாழ்க்கையில் நீங்கள் அப்படி என்ன சாதிச்சிட்டீங்க, நீங்கள் சாக போகிறப்ப ஏதாவது சேர்த்து வச்சுருக்கீங்களா? ஒன்றுமே சேர்த்து வைக்கல, இப்படி நேர்மையாக இருக்கேன்னு என்ன புண்ணியம், என்னுடைய வாழ்க்கைக்கும் கல்விக்கும் பணமே இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சான். அப்போ அவர் சொன்னாராம், இங்கே பாரு, பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும், ஆனால் நேர்மை எப்பொழுதுமே நீடித்திருக்கும். அந்த நேர்மை உன்னை வாழ வைக்கும் அப்படின்னு. இன்னைக்கு நேர்மையாக வாழ வைக்குது. எனக்கு கல்விக்கு பணம் இல்லை, இப்போ நான் கடன் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் மனம் சொல்லிட்டு இருந்தான். கொஞ்ச காலத்தில் டாம் ஸ்மித் இறந்து போயிடாரு. இவளும் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து படித்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான். அங்கே இன்டர்வியூ நடக்குது. அப்போ இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்கப்படுறாங்க. உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. சாரா அப்படின்னு சொல்கிறான். உங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்குறப்ப டாம் ஸ்மித் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படின்னு இன்டர்வியூ கேட்டவர், டாம் ஸ்மித்தோட பொண்ணா நீங்கள்? அவருடைய இன்ஸ்பிரேஷனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அவரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்லை, ஆனால் எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தாரு. அந்த லெட்டரை படித்த இந்த முதலாளி உடனடியாக எனக்கு வேலை கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன், ஏன்னா அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. அவருடைய பொண்ணுக்கு கேள்விகள் தேவையில்லை, நீங்கள் உடனே இந்த வேலையில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலையில் சேர்த்துட்டாங்க. அவளும் அங்கே நல்லா வேலை செய்கிறா. வேலை செஞ்சுட்டு அவங்களுடைய ஜென்ரல் மேனேஜர் ஒரு நாள் வரார். வந்தனையும், நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், என்னுடைய இந்த பதவிக்கு உொருத்தவங்க நல்லா நியமிக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களா கேட்குறப்ப சாராவும் அதற்கு விண்ணப்பிக்கிறார். உடனே கேட்டனையும், உங்கள் பேர் என்னன்னு அதே கேள்வி கேட்குறாங்க சாரா. உங்கள் அப்பா பேர் என்ன கேட்குறப்ப டாம் ஸ்மித். ஓ, நீங்கள் டாம் ஸ்மித்தோட பொண்ணா? ஒரு நேர்மையான அதிகாரி, அவரோட உந்துனால தான் நான் இந்தளவுக்கு இந்த கம்பெனியை உருவாக்கியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கம்பெனியை வழிநடத்துகிற பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஆம் தோழமை நெஞ்சங்களே, இன்னைக்கு கையில் பணம் வரும், செல்வங்கள் நிறையா வரும், ஆனால் நேர்மை மட்டுமே நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும் என்பதற்கு இந்த விளக்கம். இந்த நாள் இணைய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.